இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷ்ரிம்போட ஃபீடிங் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக ஷ்ரிம்ப்பு வந்து அதோட ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோஃபிலிம்ஸ் தான். பயோஃபிலிம்ஸ் அப்படின்றது ஆல்கையோ இல்லை வந்து பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படிவம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எதில் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, அதாவது ஷ்ரிம்ப் டேங்க்னால் கண்டிப்பாக ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் ஃபார்ம் ஆகும், ட்ரிஃப்ட் வுட்டில் ஃபார்ம் ஆகும், இல்லை வச்சுருக்க ராக்கில் ஃபார்ம் ஆகும். ஒரு வெள்ளையாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது மேலே இருக்க அந்த பாக்டீரியாவோட அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஷ்ரிம்ப்ஸு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நம்ம தரக்கூடிய ஃபீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள், காய்கறிகளில் கீரை வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை, முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரைகளை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை வந்து பச்சை தண்ணியில் போட்டால் வந்து பிளென்ச் ஆகிடும், அதை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், பூசணிக்காய், அப்புறம் வந்து தர்பூசணி பழத்தோட அந்த அடிப்பகுதியில் ஒயிட் கலரில் இருக்கும் அதையும், அப்புறம் வந்து கேரட்டு, இதை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து பாயில் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அடியில் முழுகிற வரைக்கும் பாயில் ஆகி கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டால் தெரியும், அதனால் முழுகிடும். அதெல்லாம் கொடுத்திங்கன்னா ஷ்ரிம்ப்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். ஷ்ரிம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ஃபுட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ப்ரீட் ஆகும், நிறைய முட்டைகள் வைக்கும். மெயினாக ஷ்ரிம்ப்ஸ் வந்து ப்ரீடிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இந்த ப்ரீடிங் டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங் ஆகும்போது ப்ரீடிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் ஷ்ரிம்ப்புக்கு. மற்ற நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரீட் ஆகும். இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே ப்ரீட் ஆகும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட் கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாவே ஷ்ரிம்ப் காலனி வரும்.